ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் கார்த்தி சேனல். இன்னைக்கு சண்டே சமையல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக லெக் பீஸோட 400 கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 சைஸ் பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தையும் எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய், 5 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு பூ சேர்த்துக்கிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக நான் பண்ணுறனால ஒரு பச்சை மிளகாயை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியை எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே பிரியாணிக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் நெய் டேஸ்ட் வரணுன்றக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம பட்டை, ஏலக்காய், லவங்கத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் உருகி வச்சுருந்த கொத்தமல்லியையும் புதினாவையும் இப்போது சேர்த்துக்கணும். அது கூடவே பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 5-6 பச்சை மிளகா முழுசாக கூட போட்டு சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வணங்கி வந்ததும் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வணங்கி வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகும். தேவையானதை நம்ம வணக்கிற இந்த நேரத்தில் பக்கத்து அடுப்புலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, 300 கிராம் அளவுக்கு நான் சம்பா ரைஸ் எடுத்து அதை 3/4 வேக்காடுக்கு வேக வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி 3/4 வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வணக்கி விடுங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணி திரிஞ்சு வரணும். கூடவே அந்த எண்ணெயும் திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு சிக்கனை நல்லா வணக்கி விடுங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சு மசாலா பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 3/4 வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்ட ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் அதிகமாக ஒருவேளை நீங்கள் வேக வச்சுருந்தாலும் கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கறிக்கும் சாப்பாட்டுக்கும் ஈக்குவலாக தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி அதிகமாக வச்சிட வேணாம். இதை மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேகட்டும். 1/4 மணி நேரம் கழித்து வேறு மூடியை போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாருங்கள், செம்மையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.